ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 44. இந்த கிளாஸில் வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். ஓகேயா, இதுக்கு முன்னால் வந்து டைப் 1 பார்த்தோம். அது என்னென்னா நம்ம நார்மலாக கொடி டிசைனில் சின்ன சின்ன லீஃப்ஸ்க்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டேரெக்டாக ஒரு பெரிய லீஃபுக்கு நம்ம எப்படி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து த்ரெட் ஒர்க், அதனால் 13.5 mm நீடில் எடுத்திருக்கேன். டுலிப்பில் ஜப்பான் பிராண்ட் எடுத்திருக்கேன். ஓகேயா, டுலிப் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா, பீட் ஒர்க் அப்படின்னா 23 or 24. இப்போ நான் இந்த கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு பிங்க்கில் ஒரு டார்க் பிங்க் கலர் டபுள் ஸ்டான்ஸ் எடுக்கிறதுனால நம்ம பாபினில் நூல் சுற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த லீஃபில் அவுட்டரில் ஃபுல்லாகவே நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம் வித் செயின் ஸ்டிச். ஓகேயா, செயின் ஸ்டிச் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஏற்கனவே செயின் ஸ்டிச் எப்படி போடுறோன்னு நிறைய கிளாஸஸில் பார்த்தாச்சு. ஸோ நார்மல் தான், நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுங்க. ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சும் சேம் லென்த்து அண்ட் பிரெத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. ஸோ ஃபில்லிங்ஸுக்கு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் லூஸாக போடுங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா துணி வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. துணியை வந்து பிடிச்சி இழுத்து போடாதீங்க. கரெக்டாக போடுங்க. போடும்போது உங்களுக்கு டிசைனும் அழகாக இருக்கும், துணியும் சுருங்காது, நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஓகேயா, ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், பார்டரில் ஃபுல்லாகவே நான் வந்து அவுட்லைன் ஃபுல்லாக போடுறேன். ஸோ இந்த லீஃபை வந்து நான் சென்டரில் ஒரு லைன் போட்டு பிரிச்சுக்கிறேன். ஓகேயா, ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த லீஃபை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ லீஃப் ட்ரா பண்ண வரலைன்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் கூட எடுத்துக்கலாம், ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நான் காப்பி எடுத்து அதை கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேயா, இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னால் உள்ள கிளாஸஸில் எப்படி லீஃப் வரையணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இந்த லீஃபோட டாப் எண்டில் இருந்து நூலை பிக் பண்ணி எடுத்து, ஸோ ஒரு 1/2 inch கேப்பில், ஒரு 1/2 centimeter வச்சுக்கோங்களேன், 1/2 centimeter கேப்பில் நான் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறேன். ஓகேயா, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி திருப்பி ஏதாவது ஒரு பக்கம், ஒன்று ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன். ரைட் சைடில் இந்த பார்டர் லைன் போட்டிருக்கோம்ல, பார்டர் லைனுக்கு உள் பக்கமாக, ஓகேயா, உள் பக்கமாக இந்த முதல் லைனுக்கு நெருக்கமாக, ஓகேயா, பார்டர் லைனுக்கு உள் பக்கமாக போட்ட நூலுக்கு பக்கமாகவே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதோட குட்டி லாக் ஸ்டிச்சை வந்து அந்த பார்டர் லைனுக்கு வெளியில் போட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் திருப்புற மாதிரி திருப்பி கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச். செகண்டாக அடுத்த லைனு கொண்டு அதுக்கு பக்கமாகவே, செகண்ட் லைனுக்கு பக்கமாகவே ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு, அதாவது உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளி பக்கமாக லாக் ஸ்டிச்சு, அந்த பார்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா செயின் ஸ்டிச்சு, அதுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளி பக்கமாக லாக் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இதை தான் நம்ம ஃபுல்லாக கொண்டு வர போகிறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டைப் 2ல் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2ல் வந்து ஒன் சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைட் செகண்டாக பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரைட் சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து லெஃப்ட் சைட் ஃபில் பண்ணுறோம். ஸோ கவனமாக பாருங்கள், சென்டரில் பிரிச்சிருக்கிறதுக்கு ஏற்றாப்பில் கரெக்டாக கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு சென்டர் லைன் கரெக்டாக வரலைன்னா கூட நீங்களே உங்கள் கால்குலேஷன்ஸில் சென்டரில் கரெக்டாக கொண்டு வந்து லாங் செயின் ஸ்டிச் உள் பக்கமாக போட்டு வெளி பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வரோம். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் இடையில எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணி வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் விட்டிங்கன்னா கலர் ஃபில்லிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ஃபில்லிங் கரெக்டாக இருக்கான்ங்கிறத செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா திருப்பி எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் எதுக்கு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ போடுறோம் ஃபில்லிங்க்கு, நம்ம கலர் அடிக்கிற மாதிரி ஒரு லீஃபுக்கு உள்ளே கலர் அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி அடிக்கணும். நம்ம ஸ்கெட்சை வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் லைனாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம், கலர் பண்ணுறது தான். அதை வந்து நம்ம எதை வச்சு பண்ணுறோம், ஃபுல்லாகவே நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு பண்ணுறோம். சில்க் த்ரெட்டும் டபுள் ஸ்டான்ஸ் எடுத்து வச்சு பண்ணுறோம். ஸோ அதனால் சில்க் த்ரெட்டில் பிசிறு விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த ஸ்டிச்சிங்க்கு நான் டபுள் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு டபுள் பிராண்ட் நல்லா இருக்குது. அது மாதிரி பிராண்டடாகவே ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பிராண்டடான த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள், குவாலிட்டியான த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாக வரும், நூல் வந்து சீக்கிரமாக அந்து போகாது. ஸோ
ஸோ அதனால் பிராண்டடான நீடிலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக ஆரி வந்துடும். சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எண்டில் வந்தாச்சு. இந்த சைட் போட்டு எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது லெஃப்ட் சைடு சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். இதே மாதிரி நான் ஃபில் பண்ண போகிறேன். டாப்லேருந்து அகெயின் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லைன் எடுத்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக லைன் போட்டாச்சு இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டு பக்கத்தில் இருந்து நான் எடுக்கலை. இப்போது நான் லைனை ஃபஸ்ட்லேருந்து தான் எடுக்கிறேன். ஏற்கனவே போட்ட ஃபஸ்ட் லைன்லேருந்து டாப்லேருந்து அகெயின் ஒரு பெரிய ஸ்டிச் போடுறேன். லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சு கரெக்டாக பார்த்து அதுக்கிட்டக்கே போடுங்க. போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அது பக்கத்தில் நூலுக்கு முன்னால், அதாவது அவுட்லைனுக்கு முன்னால் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதை தான் போடுறோம். வீடியோ ஃபுல்லாக இதை தான் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்டரில் வந்து எந்த கேப்பும் வராமல் ஏற்கனவே ரைட் சைடில் நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதே இடத்துல போடுங்க. கரெக்டாக வி ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஷேப்பு வந்து. ஸோ அது மாதிரி ஃபில்லிங் வந்து கேப் விடாமல் கண்டினியூ பண்ணணும். சென்டர்லேயும் ஒயிட் கலர் கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ லீஃப் வச்சு உள்ளே வந்து எந்த ஒரு ஒயிட் கலரில் கிளாத் வந்து வெளியே தெரியவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. துணி வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா துணி வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ அது மாதிரி வி ஷேப்பில் வருதாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹோல் வந்து ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, சின்னதாகவே போடுங்க. அதாவது என்னென்னா ரொம்ப குத்தி பெருசாக எடுத்து அந்த ஏன்னா சென்டரில் வந்து ஒரே ஸ்டிச்சஸ் வரும்போது சேம் ஹோல்லே அடுத்த ஸ்டிச்சும் நம்ம போட வேண்டியது இருக்கும். ரைட் சைடில் போட்ட அதே ஹோலில் நம்ம லெஃப்ட் சைடும் நம்ம நூலை த்ரெட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஹோல் வராமல் நீ கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஸோ ரொம்பவும் பெருசாக ஹோல் வந்து துணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நீட்டாக போடுங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கனாலும் ஹோல் பெருசாகிடும். ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக போடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெண்டு பக்கமும் போடும் போது வி ஷேப்பில் வந்துடும். ஹாஃப் சைட் போட்டப்போ ஹாஃப் ஃபில்லிங் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது லெஃப்ட் சைடும் போடையில் கரெக்டாக வந்து ஃபில்லிங் அழகாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். வி ஷேப்பில் ஒன்று போல் வருது பாருங்கள். ஸோ லாங் த்ரெட் எடுத்து பார்டருக்கு உள் பக்கமாக லாங் செயின் ஸ்டிச், வெளி பக்கமாக லாக் ஸ்டிச் போட்டு அகெயின் கீழே எடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுமாரி உள் பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், வெளி பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, இப்படி தான் நம்ம போடுறோம். ஸோ சென்டரில் எந்த கேப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு சில்க் த்ரெட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னது. ஏன்னா ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். ஸோ இப்போ எவ்வளோ அழகாக லீஃப் வருதுன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப இழுக்காதீங்க, இழுத்து பண்ணிங்கன்னா இந்த துணி வந்து ஏற்கனவே எனக்கு வந்து அவ்வளோ இழுக்கலை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சமாக எண்டில் போக கொஞ்சம் துணி சுருங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அதை மேலே வந்து நூல் வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது அந்த துணி சுருக்கத்தை நம்ம வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம த்ரெட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஆனால் இந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் துணியை வந்து இழுத்து டைட்டாக தைக்காதீங்க. டைட்டாக இழுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கிடும். ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ எண்டில் வந்து நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் லீஃப் ஃபில்லிங். ஸோ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு பக்கமும் போட்டாச்சு. போட்டு எண்டில் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் 3mm பீடு வச்சு இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு பீட் ஒர்க் அப்படிங்கிறனால 23mm பீடில் எடுத்திருக்கேன். டுலிப்பில் ஜப்பான் பிராண்ட் எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு என்ன நூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் சிவிங் த்ரெட்டு நான் வந்து பீட் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று பீட் கலரில் எடுங்க, இல்லைன்னா துணி என்ன கலரோ அந்த கலரில் எடுங்க. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு நூல் வந்து ஊடையில் வர்றது வந்து வித்தியாசமாக செப்ரேட்டாக வேறு கலராக தெரியாது. ஓகேயா? இப்போ நான் வந்து ஒயிட் கலர் ப்ராப்பரிங் கிளாத்தில் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீ அந்த ஒயிட் கலரில் நூல் எடுக்கணும். இல்லை ரெட் கலரில் பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலர் நூல் எடுக்கணும். இல்லை க்ரீன் கலர்னால் க்ரீன் கலர். இல்லை எதுவுமே வேணாம், கான்ஸ்டண்ட்டாக ஒரே கலர் அப்படின்னா பீடு என்ன கலரோ, பீடு வந்து கோல்டன் கலரில் இருக்குன்னா கோல்டன் கலர். இதே காப்பர் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா காப்பர் கலர் நூல் தான் நீங்கள் போடணும். ஓகேயா? ஸோ கான்ட்ராஸ்ட்டாக போட்டு பீடுக்கு இடையில வர நூலை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு கலர் கரெக்டாக எடுத்து அந்த சிவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3mm பீடை வச்சு நான் பார்டரில் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்கு ஒரு பீடு வச்சு அதுக்கு உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டா இல்லைன்னா நம்ம அப்படியே திருப்பி பண்ணோன்னா அது திரும்பி நிற்காது, உங்களுக்கு அந்த எட்ஜு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் மேலே ஒரு பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் வந்துடும். இது வந்து நான் பீடு ஃபில்லிங் மெத்தட், அதாவது பீடை வந்து எப்படி போடணும், பீட் ஸ்டிச்சில் வந்து நான் அந்த கிளாஸில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, என் சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 3mm பீடை வச்சு நான் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு லீஃபை வந்து பென்சில் ட்ராயிங் பண்ணியிருந்தப்போ எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஹாஃப் லீஃப் மட்டும் ஃபில் பண்ணியிருந்தப்போ எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஃபுல் லீஃபு போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ பீடு போட்டுட்டேன். பீடு போட்டபோது இன்னும் கொஞ்சம் அழகாக வந்திருக்கு. ஓகேயா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஸோ நார்மலாக உள்ள லீஃபில் இருந்து நம்ம வந்து ஃபுல்லாக இவ்வளோ கிராண்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஆரியில் எல்லாமே உண்டு. ஸோ இப்போவும் பாருங்கள், லீஃபை அவுட்டர் லைன் கொடுத்துட்டோம், நடுவில் பாருங்கள் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு லைன், அதாவது லீஃபில் நடுவில் ஒரு லைன் கொடுத்தா எல்லோரும் எப்படி நம்ம ட்ரா பண்ணாலே அப்படி தானே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அதை வித் பீடை வச்சு லைன் கொடுக்க போகிறோம். இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா நடுவில் அதே மாதிரி 3mm பீடு ஒரு 3 பீடு கொடுக்குறேன். ஸோ சின்ன அதுக்கு அடுத்து பெரிய பீட்லேருந்து சின்ன பீட் கொண்டு போகிற மாதிரி அடுத்து 2mm பீட் கொடுத்துருக்கேன். ஓகேயா? 2mm பீட் ஒரு 4 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதில் இருந்து ஒரு அதாவது லீஃபில் நடுவில் வந்து ஒரு நரம்பு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லுக்கு. ஸோ இப்போ கிளியர் ஆகிட்டு, இப்போ வந்து ஃபில் ஆகிட்டு ஒரு நீட்டாக ஒரு லீஃப் டிசைன் நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.